வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 28/12/2025. நேற்று நம்ம கொடுத்தது வந்து ஒரு அற்புதமான வின்னிங் இருந்துச்சு. நம்ம 42 டார்கெட் பண்ணியிருந்தோம். நம்ம 0 8 42 இதுதான் நம்ம டார்கெட் பண்ணோம். ஒரு அருமையான மெத்தடு. ஏன்னா பார்த்துங்க, நம்ம நேற்று கொடுத்ததில் மாற்றி வந்திருக்கோமானா இல்லை, அதில் ரொம்ப 4 நம்பர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 4 நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான், அதுக்குள்ள தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவே நமக்கு கிடச்சிது. காரணம் என்னென்னா, தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் நம்ம காமிப்பேன். 25ஆம் தேதியா, இன்றைக்கி என்ன 26ஆம் தேதி, 27ஆம் தேதி ஓடுது. அடுத்து நமக்கு 26ஆம் தேதி ஓடுது நம்ம காமிக்கிறோம். தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு ட்ராவலையும் எப்படி வின்னிங் எடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு 25ஆம் தேதி, நமக்கு 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா 9/5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அது வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 25ஆம் தேதியும் நமக்கு கொடுத்த நம்பர் சூப்பர். அதுலேயும் பாருங்கள், நமக்கு தொடர்ந்து நம்ம வின்னிங் தான் எடுத்திருக்கோம். அதில் இது வந்து 25ஆம் தேதி பாருங்கள், 75 சூப்பராக கொடுத்துருக்கோம். அடிக்கப்பட்ட நம்பர் 875. தொடர்ந்து வந்து நமக்கு எல்லா ட்ராவுமே நம்ம ஆள் போட்டு சொல்லிகிட்டே போகலாம். நம்ம தொடர்ந்து நின்றுனா இப்போ 24ஆம் தேதியோடது நம்மக்கிட்ட இல்லை, இருந்தால் அதையும் காமிப்போம். தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு ட்ரா கூட விடாமல் எல்லாத்துலேயும் 2 நம்பர் அழகாக பாஸ் பண்ணுறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்குறதுனால தான் அதை உங்கள்கிட்ட நம்ம இப்படி பெருமையாவது காமிக்க முடியுது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் எடுக்கணுங்கிறக்காக இதில் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே தவிர, நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. எதுக்காக சொல்கிறேன்னா, தொடர்ந்து 2 நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் போயிட்டுருக்கும். அதை தான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த 10 ஒரு 15 பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான், வின்னிங் நம்பர் நல்லாவே வந்துச்சு. அதில் மாற்றம் இல்லை. 12ஆவது மாதம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக போகும்னு நினச்சேன். பட் ஒரு 6 ட்ராவுக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக தான் கிடச்சிது. அதனால தான் தொடர்ந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் காமிக்கிறேன். காரணம் என்னென்னா, இது மாதிரி மேட்ச் ஆகும் நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டு நீங்கள் காசை வீண் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இப்படி கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது பெருமைக்காக சொல்ல வரல. இது மாதிரி வருது, நீங்கள் வின்னிங் எடுத்து முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 604, அது போக 429 ப்ளஸ் 35 ட்ரா, அது போக போன வாரம் வந்து 869 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து எஸ்எம் உடைய ட்ரா இருக்குது. சரியா? எஸ்எம் வந்து நமக்கு ட்ராவல் மேட்ச் ஆகிருக்கு. இதுலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா? இப்போ நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 935, 682, அடுத்து 869. இதெல்லாம் நமக்கு இந்த மாதம் நமக்கு ஆடப்பட்ட நம்பராக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு வர வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து நிறைய ராசி பலன்களில் வந்து உங்களுக்கு 2025 ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க. கோச்சார நிலையை மாறாமல் உங்களுக்கு எதுவுமே மாற்ற முடியாது. அது எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அதான் சும்மா நம்ம எப்போயுமே வந்து ஜோதிடர்கள் வந்து 1ன்னா 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிகைப்படுத்தி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இந்த அடுத்த வருஷம் வந்து நமக்கு இந்த கோச்சார பலன்கள் மாறுற வரைக்கும், அதாவது நீங்கள் மாதாந்திர கிரகங்களை விட்டுருங்க, அதை விட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான், அதே மாதிரி சனி பயிற்சி பலன், அதே மாதிரி குரு பகவான் பயிற்சி ஆகாமல், அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேதுகள் பயிற்சி ஆகாமல் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொதுவாக வந்து நீங்கள் இந்த சுக்கிரன் நகர்வு, அதே மாதிரி புதன் நகர்வு, அதே மாதிரி சூரியனுடைய நகர்வு, சந்திரனுடைய நகர்வு, இதெல்லாம் வச்சு ஒரு ஜோதிடத்தை ஒரு 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 ராசியை வந்து நம்ம கணிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஈஸி. அது போக அது என்னென்னா, கஷ்டம்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்போ நீங்கள் இந்த வருஷம் 2026 மேச ராசிக்கு நல்லா இருக்குமா, இந்த ராசிக்கு நல்லா இருக்குமா, அந்த ராசிக்கு நல்லா இருக்குமான்னா இந்த கோச்சாரமே மாறலையே. இப்போ இது எத்தனாவது மாதம் மாறுமோ அப்போ தான் உங்களுக்கு மாறுமே தவிர, ராகு கேது பயிற்சி வந்தால் மாறும். அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி வந்தால் மாறும். அதே மாதிரி சனி பயிற்சி வந்தால் மாறும். இது மாதிரி பயிற்சி வந்தால் மட்டும்தான் மாறுமே தவிர, மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி 2021 பிறந்த உடனே உங்களுக்கு 2026 பிறந்த உடனே உங்களுக்கு அதெல்லாம் மாறுமான்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா டுபாக்கூர் வேலை. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நிறையா ஜோதிடர்கள் சொல்கிறாங்க எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அது இனியும் எத்தனாவது 3வது மாதம் மாறுதா, 4வது மாதம் மாறுதா, அது 5வது மாதம் மாறுதா, எத்தனாவது மாதம் வந்து கோச்சார நிலைகள் மாறுதோ அப்போ தான் அது மாறுமே தவிர, அது வரைக்கும் 2025 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் நகராமல் நீங்கள் எந்த வேலையும் பண்ண முடியாது. எதையும் ஆகா ஓகோன்னு சொல்லவும் கூடாது. அது தப்பு. அது நிறைய ஜோதிடர்களும் புரியாமல் ஆகா ஓகோங்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. சரி, அதுக்கு கோச்சார நிலை மாறுறப்ப ராகு கேது பயிற்சி இல்லாமல், அதே மாதிரி குரு பயிற்சி இல்லாமல், சனி பயிற்சி இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த ராசி பலனுடைய மாற்றங்கள் நடக்காது. அது ஜாதக ரீதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் ராசி பலன் ரீதியாக வந்து வாய்ப்பு இல்லை. அதுவும் ஜாதக ரீதியாக பார்த்தாலுமே தசாபுத்தினுடைய அடிப்படையில் தான் அது வேலை செய்யும். சரியா?
அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜோதிடர்கள் சொல்கிறது எல்லாமே டுபாக்கூர் நம்பாதீங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 18, சி போர்டில் வந்து 9. சரியா? எதுக்காக சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மித்து உடைப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மித்தை உடச்சி தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஜோதிடம் படித்தங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜோதிடம் படிக்கணும்னா அதோட நுணுக்கங்கள் எனக்கு தெரியாது தானே. அப்போ நான் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற மாதிரி தான் அடுத்த மாதமும் பிறக்க போகுது. ஜனவரி 1ஆம் தேதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது மாறுமானா, இந்த மாதத்தில் ஏதாவது குரு பயிற்சி இருக்கா, ராகு கேது பயிற்சி இருக்கா, இல்லை சனி பயிற்சி இருக்கா? சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒருக்க தான் மாறும். அது வேறு வழி. சரிங்களா? இது போல் நம்ம வருஷ கிரகங்களான ராகு கேது பயிற்சி, அதே மாதிரி குரு பயிற்சி, இது மட்டும்தான் நமக்கு மாறும். இதை மாற்றினா மட்டும்தான் நமக்கு 2026 ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி இது மாறாமல் எந்த விஷயமும் பண்ண முடியாது. அதுலேயும் வந்து வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனியாகட்டும், இல்லை வக்ர நிலையில் இருக்கிற குருவாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய கெடுபலன்களை தான் செய்யுமே தவிர நல்ல பலன்களும் செய்யாது. சரியா? அதே மாதிரி 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, சி போர்டில் 10. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 22, சி போர்டில் 4. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 14, சி போர்டில் வந்து நமக்கு 2. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 1, சி போர்டில் நமக்கு 4. சரிங்களா? அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 3, சி போர்டில் 8. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 4, சி போர்டில் 19. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து நமக்கு 8, சி போர்டில் 29. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து 3. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 18, பி போர்டில் 9, சி போர்டில் வந்து நமக்கு 20. சரிங்களா? இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம். வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு. சரியா? இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 876, 675, 578, 785, 578. அடுத்து நமக்கு 675, 586, 659. சரிங்களா? அடுத்து நமக்கு 57, 768, 675, 857. இது மாதிரி தான் வருது கணக்கு. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 87, 76, 65, 75. அடுத்து நமக்கு 85, 78, 87, 86, 87. அடுத்து நமக்கு 56, 68, 76, 76. அதே மாதிரி வந்து 86, 68, 86. சரி, இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். ஏன்னா இதில் நாளைக்கு வந்து எனக்கு இப்போ இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங் ஆடலாங்க, 2ஆம் நம்பர் ஆடினாங்க, 9ஆம் நம்பர் ஆடினாங்க. பட் இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 8ஆம் நம்பர். ஏன்னா 4க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா? வரும். அதே மாதிரி 9க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா? 2க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானா? வரும். இது 3 போர்டுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 4க்கு 7, 2க்கு 7, 9க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து 6ஆம் நம்பர் 4க்கு 6, 8க்கு 6, 9க்கு 6 மேட்ச் ஆகிறது அதிகமான வாய்ப்பு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 4க்கு 5, 2க்கு 5, 9. இதுக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். 8, 7, 6, 5ங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 28ஆம் தேதி கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். மாத கடைசியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.